சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுதமே சதா. சரஸ்வதியே நமக. கலைமகள் ஜோதிடம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் சங்கீதா பேசுகிறேன். ஜாதகம் கணிப்பது எப்படி பகுதி 4. இந்த வீடியோ பதிவில் தசா புத்தி கணிக்கும் முறை பற்றி விவரமாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் ஜாதக கணிதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாதகம் கணிப்பது எப்படி பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 இதற்கு முன்பே பதிவு செய்திருக்கேன். அதனுடைய தொடர்ச்சி தான் பகுதி 4. ஆக அந்த 3 வீடியோ பதிவுகளை பார்க்காத நண்பர்கள் தவறாமல் அந்த வீடியோ பதிவுகளை பார்த்த பிறகு பகுதி 4 இந்த வீடியோ பதிவை பார்த்தால் ஜாதக கணிதத்தில் எந்த ஒரு சந்தேகமும் குழப்பமும் வராது. கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் இந்த 4 வீடியோ பதிவுகளையும் நேரம் ஒதுக்கி முழுமையாக பாருங்க. கண்டிப்பாக பஞ்சாங்கத்தின் துணையோடு உங்களால் கை கணிதத்தால் ஜாதகம் கணிக்க முடியும். 4 வீடியோ பதிவை பார்த்து கற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நானும் ஆரம்பத்தில் அப்படிதான் நினைச்சேன். புதிதாக கற்றுக்கொள்பவர்களுக்கு சற்று சிரமமாக இருக்கலாம். இருந்தாலும் நேரம் ஒதுக்கி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நிதானமாக பாருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவுகள் சுவாரஸ்யமாகவும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு எளிமையாகவும் இருக்கும். என்னால் முடிந்தவரை விளக்கம் கொடுத்துருக்கேன். சரி, அடுத்து தசாபுத்தி கணிப்பது எப்படி? தசாபுத்தி கணிப்பதற்கு முன்னால் தசாபுத்தினா என்ன, தசாபுத்தி எதன் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். ஜோதிடத்தில் ஜாதக பலன் சொல்வதற்கு விதி கொடுப்பனை மற்றும் மதிப்பலன்களை பார்த்து தான் ஜாதக பலனே சொல்லப்படுகிறது. அதில் விதி என்பது ஒரு ஜாதகர் அவர் வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய நல்ல பலன்கள் மற்றும் தீய பலன்களை பற்றி தெரிவிப்பது விதி கொடுப்பனையாகும். அதுவே அந்த விதிக்கப்பட்ட விதியானது அது நன்மையோ தீமையோ எப்பொழுது எந்த காலகட்டத்தில் பலனாக நடைபெறும் என்பதை கால நிர்ணயம் செய்வதுதான் மதிப்பலனாகும். அந்த மதியை தான் தசாபுத்தி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு கிரகம் பொருளாதாரத்திற்கு சாதகமா இருக்கு. அதாவது பொருளாதாரம்னா வாகனம் வாங்குவது அல்லது வீடு கட்டுதல் அல்லது தொழிலில் முன்னேற்றம் அடைவது, இது போன்ற பொருளாதாரத்திற்கு சாதகமாக ஒரு கிரகம் இருக்கு. அந்த சொல்லப்பட்ட பலன்கள் எப்பொழுது நடைபெறும்னா அக்கிரகத்திற்குண்டான தசாபுத்தி நடைபெறும் போது பொருளாதாரத்திற்கு சாதகமான பலன்கள் நடைபெறும். அதே போல் ஒரு கிரகம் கெடுதல் செய்யும் அமைப்பில் இருக்கு. அதாவது வாகன விபத்தோ அல்லது நோய்வாய்ப்படுவதோ இது போன்ற தீமை செய்யும் அமைப்பில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த தீமைக்குண்டான பலன்கள் எப்பொழுது நடைபெறும்னா அக்கிரகத்திற்குண்டான தசாபுத்தி நடைபெறும் போதுதான் அந்த தீய பலன்கள் நடைபெறும். ஆக அந்த 9 கிரகங்கள் அது நன்மையோ தீமையோ அந்த பலன்களை எப்பொழுது நடைபெறும் என்பதை அறிந்து கொள்வதற்கே தசாபுத்தி கணிக்கப்படுகிறது. அடுத்து தசாபுத்தி எதன் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது அதை பற்றி பார்க்கலாம். தசாபுத்தி கணிப்பதற்கு சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் தசாபுத்தியே கணிக்கப்படுகிறது. அதாவது ஒரு ஜாதகர் ஜனனமாகும் போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ அந்த நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரமாகும். ஜாதகர் அவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியின் தசாபுத்தியே முதலில் நடைபெறும் தசாபுத்தியாகும். அந்த நட்சத்திர அதிபதி யார், அதை எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு தான் இங்கு ஒரு அட்டவணை கொடுத்திருக்கேன். அதில் கவனிங்க. ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்களின் அடிப்படையில் 9 கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்களை சமபங்கா பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் அஸ்வினி, மகம், மூலம் இம்மூன்று நட்சத்திரத்தின் அதிபதி கேது. பரணி, பூரம், பூராடம் இம்மூன்று நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இம்மூன்று நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இம்மூன்று நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இம்மூன்று நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். திருவாதிரை, சுவாதி, சதயம் இம்மூன்று நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இம்மூன்று நட்சத்திரத்தின் அதிபதி குரு. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இம்மூன்று நட்சத்திரத்தின் அதிபதி சனி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இம்மூன்று நட்சத்திரத்தின் அதிபதி புதன்.
ஆக இப்படிதான் 9 கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரங்களை சமபங்கா பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் உதாரணமாக கவனிங்க, ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அவிட்டம் என்றால் ஜாதகருக்கு முதல் தசை செவ்வாய் தசை. அந்த செவ்வாய் தசையை தொடர்ந்து 2வது தசை என்பது ராகு தசை. அந்த ராகு தசையை தொடர்ந்து 3வது தசை என்பது குரு தசை. அந்த குரு தசையை தொடர்ந்து 4வது தசை என்பது சனி தசை. அந்த சனி தசையை தொடர்ந்து 5வது தசை என்பது புதன் தசை. அந்த புதன் தசையை தொடர்ந்து 6வது தசை என்பது கேது தசை. அந்த கேது தசையை தொடர்ந்து 7வது தசை என்பது சுக்கிர தசை. அந்த சுக்கிர தசையை தொடர்ந்து 8வது தசை என்பது சூரியன் தசை. அந்த சூரியன் தசையை தொடர்ந்து 9வது கிரகம் என்பது சந்திர தசை. ஆக முதல் தசை செவ்வாய் தசையாக இருந்தால் முடிவு தசை சந்திர தசையாகும். இப்படி அங்கு கொடுக்கப்பட்ட கிரக வரிசைகள் மாறுபடாமல் அதில் ஜாதகர் பிறந்த நட்சத்திர அதிபதி முதல் தசையாகவும் அதிலிருந்து அந்த கிரக வரிசைகள் மாறாமல் ஒன்றன் பின் ஒன்றாக தசாபுத்தி நடைபெறும். இந்த தசைக்கு கொடுக்கப்பட்ட அதே உதாரணம்தான் புத்திக்கும். ஆக எந்த கிரகத்தின் தசை நடைபெறுகிறதோ அந்த கிரகம் தான் முதல் புத்தியாக நடைபெறும். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த கிரகங்களின் புத்தி நடைபெறும். இப்ப செவ்வாய் திசையில் முதல் புத்தி என்பது செவ்வாய் புத்தி, 2வது புத்தி என்பது ராகு புத்தி, 3வது புத்தி என்பது குரு புத்தி, அதை தொடர்ந்து 4வது புத்தி என்பது சனி புத்தி, 5வது புத்தி என்பது புதன் புத்தி, 6வது புத்தி என்பது கேது புத்தி, 7வது புத்தி என்பது சுக்கிர புத்தி, 8வது புத்தி என்பது சூரிய புத்தி, 9வது புத்தி என்பது சந்திரன் புத்தி. இப்படி அங்கு கொடுக்கப்பட்ட கிரக வரிசைகள் மாறுபடாமல் அதில் ஜாதகர் பிறந்த நட்சத்திர அதிபதி முதல் திசையாகவும் முதல் புத்தியாகவும் அதிலிருந்து அந்த கிரக வரிசைகள் மாறாமல் ஒன்றன் பின் ஒன்றாக தசா புத்திகள் நடைபெறும். இப்ப நமக்கு தசா புத்தி என்றால் என்ன, தசா புத்தி எதன் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது அதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு உதாரண ஜாதகத்தை கொண்டு தசா புத்தி கணிக்கும் முறை பற்றி விவரமா பார்க்கலாம். தசா புத்தி கணிப்பதற்கு ஒரு உதாரண ஜாதகம் ஒன்றை எடுத்திருந்தேன். அந்த ஜாதகத்தில் பிறந்த விவரத்தை இந்த பக்கத்தில் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதில் கவனிங்க. குரோதி வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி அன்று புதன்கிழமை பகல் 10:48 வினாடிகை அளவில் சென்னையில் குழந்தை பிறந்துள்ளது. இந்த குழந்தை பிறந்த நேரத்தை நாழிகை வினாழிகையாக மாற்றுவது எப்படின்னு, ஜாதகம் கணிப்பது எப்படி பகுதி 1லே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா பஞ்சாங்கத்தை கொண்டு ஜாதகம் கணிக்கும் பொழுது குழந்தை பிறந்த நேரத்தில் நாழிகை வினாழிகை என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரி, அடுத்து தசாபுத்தி கணிப்பதற்கு இங்கு ஒரு விதியை பயன்படுத்த போறோம். அது என்ன விதினா, தசா இருப்பு சமம் கர்ப்ப இருப்பு வகுத்தல் ஆதி அந்த பரம நாழிகை பெருக்கல் தசா வருடம். இந்த விதியை பயன்படுத்தி தான் தசா புத்தி கணிக்க போறோம். இந்த விதியோடு இந்த ஒரு பக்கமும் தசா புத்தி கணிப்பதற்கு மிகவும் அவசியமா இருக்கு. இந்த பக்கம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, ஜாதகம் கணிப்பது எப்படி பகுதி 2லிருந்து எடுக்கப்பட்ட பக்கம் தான் இது. குறிப்பாக பகுதி 2 அந்த வீடியோ பதிவை பார்க்காத நண்பர்கள் தவறாமல் அந்த வீடியோ பதிவை பார்த்த பிறகு பகுதி 4 இந்த வீடியோ பதிவை பார்க்கவும். அப்போதுதான் இந்த தசாபுத்தி கணிதம் என்பது எளிமையாகவும் உங்களுக்கு புரியும் விதத்திலும் இருக்கும். சரி, இந்த பக்கத்தில் கவனிங்க. அக்குழந்தை பிறந்தது சுவாதி நட்சத்திரம். அந்த சுவாதி நட்சத்திரத்தின் முழு அளவு என்னன்னா 3924. அந்த சுவாதி நட்சத்திரத்தின் முழு அளவை தான் இந்த விதியில் ஆதி அந்த பரம நாழிகைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆதி என்றால் அந்த நட்சத்திரத்தின் தொடக்க முதல், அந்தம் என்பது முடிவு. அதாவது அந்த சுவாதி நட்சத்திரத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உள்ள நாழிகை வினாழிகை தான் ஆதி அந்த பரம நாழிகைன்னு சொல்றோம். நான் இந்த பக்கத்தில் நாழிகை எல்லாத்தையுமே இந்த கணிதம் துல்லியமாக இருப்பதற்காக வினாழிகையாக மாற்றி வச்சிருக்கேன். ஆக ஆதி அந்த பரம நாழிகை என்பது 3924 வினாழிகை ஆகும். அடுத்து இந்த பக்கத்தில் பாருங்க,
சுவாதி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்த வினாழிகை என்பது 1757 வினாழிகை ஆகும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்த வினாழிகைய கற்ப செல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கற்ப செல் என்றால் சுவாதி நட்சத்திரம் தொடங்கிய பிறகு தாயின் கருவறையில் குழந்தை இருந்ததுதான் கற்ப செல். அதாவது சுவாதி நட்சத்திரம் தொடங்கிய பிறகு 1757 வினாழிகைக்கு பிறகுதான் இக்குழந்தை பிறந்துள்ளது. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா கற்ப இருப்பு. ஆக இந்த சுவாதி நட்சத்திரத்தின் முழு அளவான அதாவது ஆதி அந்த பரம நாழிகை 3924 வினாழிகையில கற்ப செல்லான 1757 வினாழிகையை கழிக்கும் பொழுது ஒரு விடை கிடைக்கும். அந்த விடை தான் கற்ப இருப்பு. ஆக 3924 வினாழிகையில் 1757 வினாழிகை போக கிடைத்த விடை என்னன்னா 2167 வினாழிகை. இந்த 2167 வினாழிகை தான் கற்ப இருப்பு. ஆக இக்குழந்தை பிறந்தது சுவாதி நட்சத்திரம். அந்த சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி யார் என்றால் ராகு. அந்த ராகுவின் தசா காலம் என்பது 18 வருடம். சரி, இப்ப இந்த விதியில் கவனிங்க. ஆதி அந்த பரம நாழிகை என்பது 3924. கற்ப இருப்பு என்பது 2167. தசா வருடம் என்பது 18 வருடம். இப்ப இந்த விதியில் நாம் இன்னும் கண்டுபிடிக்காத விஷயம் என்னன்னா ராகு தசா இருப்பு. இந்த ராகு தசா இருப்பை கணிப்பதற்கு இந்த விதியை பயன்படுத்த போறோம். அதில் கவனிங்க, 2167 அதாவது கற்ப இருப்பில் ஆதி அந்த பரம நாழிகை 3924 வகுக்கும் பொழுது ஒரு விடை கிடைக்கும். அந்த விடை என்னன்னா 0.55 22 42 60 95 82 0. கற்ப இருப்பு வகுத்தல் ஆதி அந்த பரம நாழிகை இவற்றை வகுக்கும் பொழுது ஒரு விடை கிடைக்கப்பட்டது. அந்த விடையை அடுத்த கட்டமாக என்ன பண்றோம்னா 18 வருடத்தால் பெருக்கணும். அப்படி வருடத்தால் பெருக்கும் பொழுது அங்கு விடை என்னவாக கிடைக்கும்னா வருடமாக தான் கிடைக்கும். ஆக இந்த 18 வருடத்தால் பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்னன்னா 9.94 03 66 97 24 77 0. விடை என்பது தசமத்தில் கிடைக்கப்பட்டிருக்கு. தசமத்தில் புள்ளிக்கு முன்னால் உள்ள எண்ணை முழு எண்ணாகவும் புள்ளிக்கு பின்னால் உள்ள எண்ணை ஒரு முழுமை பெறாத எண்ணாகவும் சொல்லப்படுது. ஆக அந்த புள்ளிக்கு முன்னால் உள்ள 9 இவற்றை வருடமாக எடுத்துக்கிறோம். புள்ளிக்கு பின்னால் உள்ள எண்கள் இந்த வருடத்திற்கும் முழுமை பெறாத எண்கள். ஆக அவற்றை அடுத்த கட்டமாக என்ன பண்றோம்னா 12 மாதத்தால் பெருக்கிறோம். அப்படி 12 மாதத்தால் பெருக்கும் பொழுது அங்கு விடை என்னவாக கிடைக்கும்னா மாதமாக கிடைக்கும். ஆக இந்த 9க்கு பதிலாக 0.94 03 66 97 24 77 0 இவற்றை 12 மாதத்தால் பெருக்கிறோம். அப்படி 12 மாதத்தால் பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்னன்னா 11.28 44 03 66 97 24. அந்த புள்ளிக்கு முன்னால் உள்ள எண் 11. இதை 11 மாதமா எடுத்துக்கிறோம். அந்த புள்ளிக்கு பின்னால் உள்ள எண் என்பது அந்த மாதத்திலும் முழுமை பெறாத எண். ஆக அவற்றை அடுத்த கட்டமாக 30 நாட்களால் பெருக்கிறோம். அப்படி 30 நாட்களால் பெருக்கும் பொழுது அங்கு விடை என்னவாக கிடைக்கும்னா நாட்களாக கிடைக்கும். ஆக இந்த 11ற்கு பதிலாக 0.28 44 03 66 97 24 இவற்றை 30 நாட்களால் பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்னன்னா 8.53 21 10 09 17 2. ஆக
அந்த புள்ளிக்கு முன்னால் உள்ள எண் என்பது 8 நாட்கள். இந்த தசமத்திலே இன்னும் ஒரு விதி இருக்கு. அது என்னன்னா, புள்ளிக்கு பின்னால் உள்ள எண் என்பது 5ற்கும் மேற்பட்டு இருந்தால் அவற்றை ஒரு முழு எண்ணாக கணக்கில் எடுத்துக்கலாம். ஆக இங்கு 53, 21, 10, 09, 17, 2 அதாவது 5 தான் அங்க புள்ளிக்கு அந்த பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அவற்றை ஒரு முழு எண்ணாகவே எடுத்துக்கிறேன். இங்கு விடை என்னவாக கிடைச்சிருக்குன்னா 9 நாள். ஆக இக்குழந்தை பிறந்த போது ராகு தசா இருப்பு என்பது 9 வருடம் 11 மாதம் 9 நாட்கள். ராகு தசையான 18 வருடத்தில் தாயினுடைய கருவறையில் போக மீதம் ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய தசா காலம் என்பதுதான் இந்த 9 வருடம் 11 மாதம் 9 நாட்களாகும். சரி, இந்த கணிதம் என்பது சற்று சிரமமா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம மொபைல் அல்லது கால்குலேட்டரை பயன்படுத்தி தான் இந்த கணிதமே செய்யறோம். அதனால சிரமமா இருக்க வாய்ப்பில்லை. அப்படி புரியாமல் இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை பாருங்க, கண்டிப்பா இந்த கணிதம் என்பது புரியும். சரி, ராகு தசா இருப்பு என்பது இப்ப நமக்கு தெரியும். அடுத்து இந்த ராகு தசா வருடமான 18 வருடத்தில் இந்த ராகு தசா இருப்பான 9 வருடம் 11 மாதம் 9 நாள் இவற்றை கழிக்கும் பொழுது அங்கு ஒரு விடை கிடைக்கும். அது என்னன்னா, ராகு தசையில் குழந்தை பிறந்தது. இந்த விடை எதற்காகனா, இப்ப ராகு திசை தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த ராகு திசையில் 9 புத்திகள் நடைபெறும். அந்த 9 புத்திகளில் எந்த புத்தியில் அக்குழந்தை பிறந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ளவே ராகு தசா வருடத்தில் ராகு தசா இருப்பை கழிக்கணும் சொல்றேன். அப்படி கழிக்கும் பொழுது அங்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடை தான் ராகு தசையில் குழந்தை பிறந்தது. சரி, இந்த கணிதத்தில் கவனிங்க. இது கழித்தல் கணக்கு என்பதால் அங்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் வரும். அப்படி கடன் வாங்கி கழிக்கும் பொழுது சற்று கவனமாக கழிக்க வேண்டும். எதற்காக சொல்றேன்னா, இங்கு வருடத்திலிருந்து ஒன்றை கடன் வாங்கும் பொழுது 12 மாதமாக மாறும். இந்த மாதத்திலிருந்து ஒன்றை கடன் வாங்கும் பொழுது 30 நாட்களாக மாறும். அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கணிதத்தை மேற்கொள்ளுங்க. அங்கு கிடைக்கப்பட்ட விடை என்பது 8 வருடம் 0 மாதம் 21 நாட்கள். ஆக ராகு திசையில் குழந்தை பிறந்தது 8 வருடம் 0 மாதம் 21 நாட்கள் முடிவடைந்த பிறகு ராகு திசையில் அக்குழந்தை பிறந்துள்ளது. இப்ப நமக்கு ராகுவின் தசா காலமான 18 வருடத்தில் அக்குழந்தை தாயினுடைய கருவறையில் முடிவுற்ற தசா காலமும் தெரியும். தாயினுடைய கருவறையில் போக மீதம் அனுபவிக்க வேண்டிய தசா காலம் என்ன என்பதும் நமக்கு தெரியும். சரி, அடுத்து குரோதி வருட பஞ்சாங்கத்தில் பக்கம் 146 பாருங்க. அங்கு 9 கிரகங்களுக்கும் தசா புத்திகளை கால விவரமாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் கவனிங்க, இக்குழந்தை பிறந்தது ராகு திசை. இந்த ராகுவின் தசா காலமான 18 வருடத்தையும் 9 கிரகங்களுக்கும், அதாவது அந்த 9 கிரகங்களின் தசா காலத்தை அடிப்படையாக கொண்டு அதற்கேற்றது போல் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் இந்த ராகு தசையில் முதல் புத்தி என்பது ராகு புத்தி. அந்த ராகு புத்தி என்பது 2 வருடம் 8 மாதம் 12 நாட்கள் நடைபெறும். அந்த ராகு புத்தி முடிவடைந்து அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக குரு புத்தி என்பது 2 வருடம் 4 மாதம் 24 நாட்கள் நடைபெறும். அந்த குரு புத்திக்கு பிறகு சனி புத்தி என்பது 2 வருடம் 10 மாதம் 6 நாட்கள் நடைபெறும். சனி புத்திக்கு பிறகு புதன் புத்தி என்பது 2 வருடம் 6 மாதம் 18 நாட்கள் நடைபெறும்.
அதைத் தொடர்ந்து கேது புத்தி என்பது 1 வருடம் 18 நாட்கள் நடைபெறும். அந்த கேது புத்தி முடிந்த பிறகு சுக்கிர புத்தி என்பது 3 வருடம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து சூரிய புத்தி என்பது 10 மாதம் 24 நாட்கள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து சந்திர புத்தி என்பது 1 வருடமும் 6 மாதமும் நடைபெறும். அதைத் தொடர்ந்து செவ்வாய் புத்தி என்பது 1 வருடமும் 18 நாட்களும் நடைபெறும். இந்த புத்திகளின் கால விவரம் என்பது அந்த கிரகங்களின் தசா காலத்தை பொறுத்தே பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த 9 புத்திகளையும் கூட்டி பாருங்க. இந்த ராகுவின் தசா காலமான 18 வருடம் விடையாக வரும். சரி, ராகு திசையில் 9 கிரகங்களின் புத்தி நடைபெறும் கால அளவு இப்ப நமக்கு தெரியும். அடுத்து ராகு திசையில் அக்குழந்தை பிறந்தது என்ன புத்தி, அதை எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு தான் அங்கு சங்கியை கொடுத்திருக்காங்க. சங்கியை பற்றி தெரிந்து கொண்டாலே அக்குழந்தை பிறந்தது என்ன புத்தி என்பதை நம்மால் தெளிவாக கணிக்க முடியும். அதில் கவனிங்க, இந்த ராகு திசையில் முதல் புத்தி என்பது ராகு புத்தி. அந்த ராகு புத்தி 2 வருடம் 8 மாதம் 12 நாட்கள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக குரு புத்தி. இந்த குரு புத்தி என்பது 2 வருடம் 4 மாதம் 24 நாட்கள் நடைபெறும். இந்த 2 புத்திகளை கூட்டும் பொழுது இந்த ராகுவின் தசா காலமான 18 வருடத்தில் 5 வருடம் 1 மாதம் 6 நாட்கள் முடிவடையும். அதன் பிறகு மூன்றாவதாக சனி புத்தி நடைபெறும். இந்த சனி புத்தி 2 வருடம் 10 மாதம் 6 நாட்கள் நடைபெறும். இந்த சனி புத்தி முடிவடையும் பொழுது இந்த ராகுவின் தசா காலமான 18 வருடத்தில் 7 வருடம் 11 மாதம் 12 நாட்கள் முடிவடையும். அடுத்து நான்காவதாக புதன் புத்தி. இந்த புதன் புத்தி 2 வருடம் 6 மாதம் 18 நாட்கள் நடைபெறும். இந்த புதன் புத்தி முடிவடையும் பொழுது இந்த ராகுவின் தசா காலமான 18 வருடத்தில் 10 வருடம் 6 மாதம் முடிவடையும். அதை தான் இங்கு சங்கிகையா கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு சங்கிகைனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதனால நான் மேற்கொண்டு விளக்கம் கொடுக்கல. நம்ம புத்தி கண்டுபிடிப்பதற்காக ஏற்கனவே கணிதம் செய்து வச்சிருக்கோம். அதில் கவனிங்க, ராகு திசையில் குழந்தை பிறந்தது 8 வருடம் 21 நாட்கள். இந்த சங்கிகையில கவனிங்க, இந்த ராகு திசையில் சனி புத்தி என்பது 7 வருடம் 11 மாதம் 12 நாட்களோடு முடிவடைகிறது. அதைத் தொடர்ந்து புதன் புத்தி என்பது 10 வருடம் 6 மாதம் நடைபெறுகிறது. அதில் குழந்தை பிறந்தது 8 வருடம் 21 நாட்கள். ஆக அக்குழந்தை பிறந்தது புதன் புத்தி தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து ராகு திசை 18 வருடம். அதில் தசை இருப்பு 9 வருடம் 11 மாதம் 9 நாள் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே போல் இந்த புதன் புத்தியிலும் எவ்வளவு காலம் கடந்து அக்குழந்தை பிறந்துள்ளது, இன்னும் இந்த புதன் புத்தியில் எவ்வளவு காலம் அனுபவிக்க வேண்டியிருக்கு என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த புதன் புத்தியின் இருப்பை கண்டுபிடிக்கணும். அப்பதான் மேற்கொண்டு அடுத்தடுத்த தசா புத்திகள் என்னென்ன வயதில் என்னென்ன தசா புத்திகள் நடைபெறும் என்பதை கணிப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதற்கு தான் அதில் கவனிங்க, ராகு தசையில் புதன் புத்தியின் சங்கிகை என்பது 10 வருடம் 6 மாதம். அதிலிருந்து இந்த ராகு திசையில் குழந்தை பிறந்தது 8 வருடம் 21 நாட்களை கழிக்கும் பொழுது அங்கு 2 வருடம் 5 மாதம் 9 நாட்கள் விடையாக கிடைச்சிருக்கு. இந்த கிடைக்கப்பட்ட விடைதான் ராகு திசையில் புதன் புத்தியின் இருப்பு. ஆக குழந்தை பிறந்ததிலிருந்து 2 வருடம் 5 மாதம் 9 நாள் வரையிலும் ராகு திசையில் புதன் புத்தி நடைபெறும். அதன் பிறகு கேது புத்தி என்பது 1 வருடம் 18 நாட்கள் நடைபெறும். அதன் பிறகு சுக்கிர புத்தி 3 வருடம் நடைபெறும்.
அதன் பிறகு சூரிய புத்தி என்பது 10 மாதம் 24 நாட்கள் நடைபெறும். அதன் பிறகு சந்திர புத்தி 1 வருடம் 6 மாதம் நடைபெறும். அதன் பிறகு செவ்வாய் புத்தி 1 வருடம் 18 நாட்கள் நடைபெறும். இவற்றை கூட்டி பாருங்க. இந்த ராகு திசையின் இருப்பாக நாம் கண்டுபிடிக்கப்பட்ட 9 வருடம் 11 மாதம் 9 நாள் வரும். ராகு தசை முடிவிற்கு பிறகு குரு தசை 16 வருடம் நடைபெறும். குரு தசை முடிவிற்கு பிறகு சனி தசை 19 வருடம் நடைபெறும். இந்த சனி தசையின் முடிவிற்கு பிறகு புதன் தசை 17 வருடம் நடைபெறும். இந்த புதன் தசையின் முடிவிற்கு பிறகு கேது தசை 7 வருடம் நடைபெறும். இந்த கேது தசையின் முடிவிற்கு பிறகு சுக்கிர தசை 20 வருடம் நடைபெறும். இந்த சுக்கிரன் தசை முடிவிற்கு பிறகு சூரியனுடைய தசை 6 வருடம் நடைபெறும். இந்த சூரிய தசை முடிவிற்கு பிறகு சந்திரனுடைய தசை 10 வருடம் நடைபெறும். இந்த சந்திர தசை முடிவிற்கு பிறகு செவ்வாய் தசை 7 வருடம் நடைபெறும். இந்த செவ்வாய் தசையின் முடிவிற்கு பிறகு ராகு திசை நடைபெறும். ராகு திசையில் புதன் புத்தியில் குழந்தை பிறந்துள்ளது. இந்த புதன் புத்திக்கு முன்னால் ராகு குரு சனி புத்திகள் உள்ளது. ஆக ராகு திசையில் எங்கிருந்து தசாகாலம் ஆரம்பமாகிறதோ அங்கேதான் தசாகாலமும் முடிவடையும். இந்த 9 கிரகங்களின் தசா காலத்தையும் கூட்டி பாருங்க. மொத்தம் 120 வருடங்கள் வரும். ஒரு மனிதனின் ஆயுட்காலம் என்பது 120 ஆண்டுகள் தான். ஆனால் இப்போ காலப்போக்கில் மனிதனின் ஆயுட்காலம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. இதுவரை ஜாதகம் கணிப்பதற்கு பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4 மொத்தம் 4 வீடியோ பதிவுகளை பதிவு செய்திருக்கேன். ஜாதக கணிதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த 4 வீடியோ பதிவுகளையும் நேரம் ஒதுக்கி நிதானமாக பாருங்க. கண்டிப்பாக உங்களால் பஞ்சாங்கத்தை கொண்டு கை கணிதத்தால் ஜாதகம் கணிக்க முடியும். இந்த வீடியோ பதிவை பார்ப்பவர்களுக்கு ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த பக்கத்தில் என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த எண்ணிற்கு அழைக்கவும் விவரமாக பேசலாம். இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பதிவு செய்யும் வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற விருப்பமுள்ள நண்பர்கள் கலைமகள் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்யவும், மேலும் தங்களின் பேராதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.